வேண்டைன் மெக்காடிமோவை அபகரிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதுவோன்னு அவன் ரொம்பவே எதிர்பார்த்தான். ஆனா அதுக்கு பதிலா ரயன், இசபெல் அப்புறம் நான் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த கருப்பு கண்ணாடிக்கு எதிரா செயல்படணும்னு முடிவு பண்ணோம். அந்த நேரத்துல தான் நான் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன். கனவு போன என் அப்பா தான் மெக்காடிமோஸை உருவாக்குனாரு அப்படிங்கிற உண்மையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட அப்பா கருப்பு கண்ணாடிக்கு தெரியாம மெக்காடிமோஸ பத்தின ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்காரு. அவரை தவிர அது வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இசபெல் மட்டும் அந்த ரகசியத்தை பத்தி எனக்கு தெரியும் நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இசபெல், நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னுடைய அப்பா தான் மெக்காடிமோவை உருவாக்கி இருக்காருன்னா, ரொம்ப ரிஸ்க் எடுத்து அவங்கள வேற உலகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்கன்னா, நம்ம 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பா அதை காப்பாத்த போராடுவோம். ஒரு வழியா நாங்க தேடின ஒரு விஷயத்த இப்ப கண்டுபிடிச்சிட்டோம். இவனுடைய பிரதர் டொனாட்டோஸ். ஆனா துரதிருஷ்டவசமா டொனாட்டோஸை டேம் பண்ணி வச்சிருந்தாங்க. வேண்டைன் அவனை மொத்தமா பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தான். இதே வேலையா தான் கருப்பு கண்ணாடி முதல்ல இருந்தே இருந்திருக்கான். கண்டிப்பா வேண்டைனோட மோதி நான் டொனாட்டோஸை திரும்ப கொண்டு வருவேன். டொனாட்டோஸை மீட்டு கொண்டு வரதுக்கான போராட்டம். நம்ம திரும்ப போலாமா? எப்படியும் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். சீக்கிரம் எல்லாரும் எழுந்துருங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு வழியா 30 மெக்காடிமோஸையும் டேம் பண்ணியாச்சு. இனிமேதான் மெக்காடிமோஸ்குள்ள போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்க போகுது. இந்த மெக்காடிமோஸும் அந்த கருப்பு கண்ணாடி கையில போயிடுச்சுன்னா நான் பலவீனமா இருக்க கூடாது. நான் மறுபடியும் போராடணும். கிட்டத்தட்ட எல்லா மெக்காடிமோஸும் கருப்பு கண்ணாடி கிட்ட தான் இருக்கு. நான் எல்லாத்தையும் மீட் ஆகணும். இந்த தடவை நிச்சயமா நான் ஜெயிச்சே ஆகணும். எவன் இந்த தடவை கண்டிப்பா நம்ம டொனாட்டோஸை மீட்டு கொண்டு வரணும். ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி டொனாட்டோஸ் நானும் ரேஸ்க்கு போறது வழக்கம். நீ தயாரா இருக்கியா? நாம அந்த உச்சிக்கு போய் சேரணும். யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சரி, வா கிளம்பலாம். 3, 2, 1 ஆரம்பிக்கலாம். நிஜமாவா சொல்ற? ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும் போல இருக்கே. ஒரு நாள் அந்த மாதிரி போட்டியில இருக்கும் போது டொனாட்டோஸ் என் உயிரை காப்பாத்தினா. அதனால இந்த முறை அவன் உயிரை நான் காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா நம்ம அதை செய்யலாம் எவன். நிச்சயமா செய்வோம். நிறைய பயிற்சி எடுக்கணுமா? இந்த தடவை நான் அந்த வேண்டைம தோக்கடிச்சே ஆகணும். அப்பதான் அவன் கிட்ட இருந்து டொனாட்டோஸை என்னால மீட்டு கொண்டு வர முடியும். அதனால என்ன சீக்கிரமா பயிற்சி கூடத்துக்கு கூட்டிட்டு போறேடோ. என்னால முடியாது. முடியாதா? இன்னும் நீ அந்த சின்ன விஷயத்தை கூட கத்துக்கலையா? போன தடவை நீ அளவுக்கு அதிகமா ட்ரைனிங் எடுத்ததுனாலதான் எவன் அதிகமா ஹீட் ஆயிட்டான். அப்படின்னா நாங்க 2 பேரும் ஒரு லெசன் அதுல இருந்து கத்துக்கிட்டோம். அப்படித்தானே? இந்த தடவை எவன் அந்த மாதிரி செய்ய மாட்டான். நான் பாத்துக்கிறேன். அன்னைக்கு நாங்க அளவுக்கு அதிகமா போயிட்டோம். இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம். இங்க பாரு, எங்க 2 பேருக்குமே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்படுது. அப்படி பண்ணாதான் நம்மளால அவங்கள தோக்கடிக்க முடியும். மன்னிச்சு, எனக்கு என்னமோ அப்படி தோணல. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஏன்னா நீ அங்க போய் பயிற்சி எடுக்கிறதுனால உனக்கு பயன் இல்ல. என்ன? சிறந்த யோசனை என்னன்னு தெரியுமா? நம்ம 2 பேரும் போட்டி போட்டுதான். நிஜமாவா? ராயன், வேண்டன் உன்னால எதிர்த்து போராட முடியும்னு உனக்கு தோணுதா? சொல்லு ராயன். அப்ப நான் உனக்கு உதவி பண்றேன். இசபெல், செட் அப் மெக்காட். செட் அப் மெக்காட். வாயவை நம்ம சேர்ந்து போராடலாம். மெக்காடிமோ போ. அட்டகாசமான தாக்குதல் பண்ணு. மெக்காடிமோ போ. உன்னோட பவரை காட்டு. மெக்காடிமோ போ. சீக்கிரம் போ.
நான் சொல்றது கேளு எவன். நாம 2 பேரும் சேர்ந்து டொனாட்டோஸை மீட் எடுத்தாகணும். ஒரு விஷயத்துல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். இந்த ஸ்பெஷல் ட்ரைனிங்கால நான் ஈஸியா செஞ்சிடுவேன். பார்த்தேன் டெரு மியூரஸ். சரி, நான் ஆரம்பிக்கிறேன். தாக்குதல் ஆரம்பி. ஃப்ரீசிங் ஃபேஸ். சீக்கிரம் அந்த தாக்குதலை எதிர்கொள்ளு. ஹைட்ரா ஆர்டர். இப்ப நான் களமிறங்கி ஆகணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. போய் தாக்கு. எவன் பாத்து. சரி, இப்போ சீரியல் அட்டாக். அதிரடி தாக்குதல் பண்ணு. அவனை விட்டு வைக்காத. வேகமான தாக்குதல். பூகம்பம். இதனை எதிர்கொள்ள தயாரா இருக்கியா? பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் கூட. விண்ட் பிளேஸ். எதிரி அடிச்சு தோம்சம் பண்ணு. எவன் நம்ம இன்னொரு தடவை பண்ணலாம். ராயன், இசபெல். இப்போ வேண்டாம். நீ தானே சொன்ன எவனுக்கு நீ தொடர்ந்து அதிகமா பயிற்சி கொடுக்க மாட்டேன்னு. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு நடந்த சண்டையில நீ தோத்து போனதுனால இவனுக்கு ஏராளமான டேமேஜ் ஏற்பட்டுச்சு. அவன் மறுபடியும் நார்மலாக எவ்வளவோ நாள் ஆச்சு. ஏய், என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நன்றி எவன். பிரச்சனை இல்ல. பயிற்சி மூலமா என்னால எவ்வளவு முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அது மீறி போச்சுன்னா நான் போட்டியை அங்கேயே நிறுத்திடுவேன். நாம இப்ப மறுபடியும் சண்டை போடலாம். எவன் ராயன், இசபெல் சொன்னா கேளுங்க. திரும்பவும் நம்ம சண்டை போடலாம். ராயன், நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப நன்றி இசபெல். ராயன், திரும்பவும் மோதி பாப்போம். டோபி, சொல்லுங்க தலைவர் டோபோ. போன பேட்டல்ல நீ ரொம்ப நல்லா செயல்பட்ட. ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டத்தை கொடுத்த. 2 மெக்காட்டிமோவை கைப்பற்றின. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு. உன்னை நினைச்சு பெருமையா இருக்கு. ஏரியான நீ சரியா பயன்படுத்தி இருக்க. நன்றி. இந்த காம்ப்ளிமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு புரியுது. ஜெயனா, சொல்லுங்க. இந்த போட்டியில உன் சகோதரன் சரியான போர் வீரனா ஆயிட்டான். அவனை நினைச்சு சந்தோஷப்படு. கண்டிப்பா. மறுபடியும் நாம பயிற்சி ஆரம்பிக்கலாமா? என்ன சொல்றீங்க? இது உண்மையாவே நல்ல விஷயம். டாபி, உனக்கு என்னாச்சு? சொல்லுங்க. மொத்த மெக்காட்டி மோசம் ஏற்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? இதை நினைக்கும் போது உனக்கு வெக்கமா இல்லையா? என்ன மன்னிச்சிருங்க. அடுத்த முறை கண்டிப்பா செய்யறேன். தலைவரே, பரவாயில்ல விடுங்க. வேண்டையன் அடுத்த வாட்டி கண்டிப்பா செய்வாரு. ஒரே அடியில அவங்கள வீழ்த்த முடியும். நான் சொல்றது சரிதானே? திரும்பவும் போய் அவங்களுக்கு நீ யாருன்னு காட்டு.
சரி, ஓகே. இறுதி தாக்குதல். உன்னோட முழு பலத்தை பயன்படுத்து. எதிரியை விட்டு வைக்காத. இப்போ ஸ்பார்க் பண்ணு. சரி, இன்னொரு தடவை மோதுவோம். ஆமா, இன்னும் ஒரே ஒரு முறை. இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணக்கூடாது. இங்க பாரு, தொடர்ந்து 3 சண்டைக்கு போறது நல்லது இல்ல. ரொம்ப ஆபத்தான விஷயம். முதல்ல என்னுடைய வீக்னஸ் போக்கி ஆகணும். அதோட டொர்னேடோஸோட வீக்னஸும் தெரிஞ்சுக்கணும். என்ன நிஜமா சொல்றியா? அவனோட பலவீனமா? அவனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு சரியா தெரியல. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். அதனாலதான் நம்ம சண்டை போடலாம்னு சொல்றோம். அது தெரிஞ்சுக்கலாம். அது சரியா இருந்தா தெனாட்டோஸ் நம்ம ஈஸியா தோக்கடிக்க முடியும். தெனாட்டோஸோட பலவீனம் என்னது? அத முதல்ல சொல்லு. அது வந்து ஒரு நிமிஷம் ஜேசன். தெனாட்டோஸோட வீக்னஸா? பரவாயில்ல, ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு. நீ அப்படி நினைச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு நான் புரிய வைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஜேசன் இப்ப சண்டை போட முடியாது. வேண்டன் முடிஞ்சு எங்களோட சண்டை போடு. உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன். நான் வந்தது காரணமே ஹெவன் தான். உனக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்ல. இங்க இருந்து போயிடுங்க. சரி, நான் உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன். ஜேசன், ஆனா ஜேசன், இந்த முறை நான் தெனாட்டோஸ் மீட்டெடுத்த தீர்வேன். ஹெவன், கவலை வேண்டாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதுல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கிறோம். சரி, வா நம்ம சண்டையை வேடிக்கை பார்க்கலாம். நீ தயாரா? Set up, record. Set up, record. நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போராடுவோம். வா இவன், மெகாடி மோபோ. ஆவேசமா சண்டை போடு. ஓ டொர்னேடோஸ், மெகாடமோ போ. இந்த முறை நம்ம கண்டிப்பா நம்மளோட ஜேசனையும் எவனையும் நம்பி ஆகணும். எனக்கு புரியுதா? எப்படி இருக்க தெனாட்டோஸ்? அத பத்தி கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே நீ தெரிஞ்சுப்ப. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். நிச்சயமா உன்னை காப்பாத்துவேன். சும்மா வளவலன்னு பேசாத. இது வெறும் பேச்சு இல்ல. நான் சொன்னதை செயல்ல காட்டுறோம் பாரு. அதையும் பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அட்டகாசமான தாக்குதல் பண்ணு.
ஹெவன் ஜாக்கிரதையா இரு. நான் பார்க்கிறேன். ஹெவன் ஆல்ரெடி அவன் லிமிட்டை தாண்டிட்டான். ஒரே அடியில இந்த போட்டியில நம்ம ஜெயிச்சாகணும். அதுக்கு நம்ம 3 கார்ட்ஸ் உடைய பவரை ஒன்னா இணைக்கணும். இதான் சரியான சந்தர்ப்பம். ஒருவேளை நான் நினைக்கிற மாதிரி தான் எவனோ இப்ப நினைச்சிட்டு இருக்கானா? அப்படி பாடு. எவனும் நானும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம். நான் யோசிக்கிறத தான் அவனும் யோசிக்கிறான். Hey, Jonathan, நம்ம 2 பேரும் ரேஸ் வச்சிருந்தோம். உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்பவுமே நீ என்ன தோக்கடிச்சிருக்க. என்ன ஜேசன், ஒரே ஒரு கார்டை பயன்படுத்தி சண்டையை முழுசா முடிக்கணும்னு நினைக்கிறியா? அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பிளான் இருக்கு போல இருக்கா. இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. இன்னும் எவ்வளவு நேரம் நீ தாக்கு பிடிக்கிறேன்னு பாக்குறேன். இத சமாளிக்கிறியான்னு பாக்குறேன். அவனை தாக்கு. ஆனா ஒரு தடவை நான் உன்னை தோக்கடிச்சிருக்க ஞாபகம் இருக்கா? எப்படியோ அவன் தப்பிச்சிட்டான். இப்ப என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு தடவை அவன் அடி வாங்கினாலும் மொத்தம் முடிஞ்சிடும். இவன் என் கார்டை யூஸ் பண்ண மாட்டான். இப்ப இவன் என்ன யோசிக்கிறான்? இந்த தடவை விடக்கூடாது. எவன் நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஜெரா ஜோன்ஸ். இது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. அவனால ரொம்ப நேரம் இப்படியே இருக்க முடியாது. ஜேசன், அத ஒரு முடிவுக்கு கொண்டு வா. ஒரு பதிலடி கூட. உன்னோட இன்னொரு கார்டை பயன்படுத்து. இப்ப இல்ல, ஆனா கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். அப்படியே இருக்கவன். நீ கவலைப்படாத ஜேசன், நம்ம கிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. அவன் என்ன பிளான் பண்றானே புரியலையே. ஆனா ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன். டெனாட்டோஸ்க்கு எந்த ஒரு பலவீனமும் இல்ல. ஹெவன், என்னோட சகோதரனை கொல்ல போறியா? நீ கருப்பு கண்ணாடியோட ஒரு ஆளா சேர்ந்துரு. இறுதி தாக்குதல். பதிலடி கொடு. தாக்குதல் பண்ணு. அதுக்கான நேரம் இதுதான். அதிரடியான மின்னல் வேக தாக்குதல். கூர்மையான கத்தியை வச்சு லேசர் தாக்குதல். இறுதி தாக்குதல். பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை கொடு. பூகம்ப தாக்குதல். போயவன்.
இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜேசன் சாதிச்சிட்டான். பிரமாதம். ரொம்ப சந்தோஷம் ஜேசன். டொனாட்டோஸ், நான் உன்னை டேம் பண்றேன். என்னால நம்ப முடியல. நீ சொன்னதை செஞ்சு காமிச்சிட்ட. டொனாட்டோஸ்க்கு கொஞ்சம் நொடி தேவைப்படும். அப்பதான் அதோடைய சக்தியை போல்ஸ் பார்க்ல இருந்து எடுக்க முடியும். எனக்கு இது ஏற்கனவே தெரியும்பா. சரியா சொன்ன. அந்த நேரத்துல தான் நாங்க தாக்குதல் நடத்தினோம். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கீங்கல்ல? பிரமாதம் ஐவன். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த முறை அதிர்ஷ்டம் உங்க கூடவே இருந்திருக்கு. நிச்சயம் நம்ம திரும்ப சந்திக்க வேண்டியது இருக்கு. பார்க்கலாம். இப்போ உனக்கு என்ன அடையாளம் தெரியல. நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாம ஜெயிச்சிட்டோம். ஒரு வழி அவனை தோக்கடிச்சாச்சு. இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எங்க கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். அச்சோ, நான் யாருங்கிறது உங்ககிட்ட சொல்லல. நான் இங்க பாரு, நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போய் பொறுமையா உட்கார்ந்து பேசலாமே. அதுவும் சரிதான். ராம், This is brilliant. With Garyon, I can't lose to anybody. Dobby, Power of Darkness. There's no way that I could. Dobby, go defeat Jason. Take all his mechanicals from him. Go and bring victory and glory back to Black Mirror. Have you chosen to leave Black Mirror? Would you like to join us? I don't care about Van Dyne or Jason. I'll be stronger than anybody in the world. Next on Turning Mechon, the end of Team Goblin. Mechanimal, go!